ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்னோடய பிறந்த ஊரான திப்பிராஜபுரம் கிராமத்தில் நடந்த ராதா கல்யாணத்தை பார்க்க போகிறீங்க. திப்பிராஜபுரம் கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி போகிற வழியில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. போகிற வழியில் இருக்கிற சாக்கோட்டை பிள்ளையார் கோவில், மருதானூரில் இருக்கிற ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் மட்டம், இதெல்லாம் ரொம்ப விசேஷமான இடங்கள். நான் மத்தியான வேலையில் போனதுனால கோவில் மடமெல்லாம் மூடி இருந்தது, அதனால் போக முடியல. இதோ திப்பிராஜபுரம் வந்தாச்சு. உள்ளே நுழைஞ்ச உடனே திருமலை ராஜனாரை தாண்டின உடனே ஸ்ரீ அபிராமி அம்பிகா சமேத விக்ரம சோழேஸ்வர சுவாமி கோவில் வரும். கோவிலை ஒட்டி இருக்கிறது வடக்கு தெரு. அதையும் தாண்டி நேரா போனா இதோ அக்ரஹாரத்தோட தெற்கு தெரு வந்தாச்சு. இடது பக்கம் இருக்கிறது அரசு தொடக்கப்பள்ளி. இதோ இப்ப நம்ம தெருவுக்குள்ள போயிட்டோம். சாதாரண நாட்கள்ல இங்க வந்து அக்ரஹாரமே அமைதியா இருக்கும். இப்ப எல்லார் வீட்லயும் எல்லாரும் வந்திருக்கிறதுனால நிறைய தெரிந்த முகங்கள், உறவுகளை பார்க்க முடிஞ்சது. ஒருத்தர் பார்த்துட்ட உடனே எப்போ வந்த, எப்படி இருக்க, எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு குசலம் விசாரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிராமங்களில் இன்னமும் மத்தியானம் வாச தெளித்து கோலம் போடுற வழக்கம் இருக்குது. சரியாக சாயந்தரம் 5:30 மணிக்கு பஜனை ஆரம்பிச்சிடுங்கிறதுனால நாங்கள் எல்லாரும் கோவிலுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோம். வழியில் பார்க்குறவங்களோடெல்லாம் பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த விருந்தாளியை பாருங்கோ. நிறை மாத கர்ப்பிணி சர்வசாதாரணமாக தாவி குதித்து ஏறி போகிறது. இது என்னோட கசின் வீடு. என் ஃப்ரெண்டு ஒருத்தியை இந்த உற்சவத்துக்காக சென்னையிலேருந்து அழைச்சிட்டு வந்திருந்தேன். விருந்தோம்பல்ல கிராமங்களை அடிச்சுக்கவே முடியாது. உள்ளே அழைச்சிட்டு போய் வீடெல்லாம் சுற்றி காமிச்சு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்தோம். இந்த ராதா கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் பொதுவில் தான் சாப்பாடு. இப்போ தூள் பக்கோடாவும் கேசரியும் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பணும். இதோ பஜனை ஆரம்பிச்சாச்சு. உடையாலூர் ஸ்ரீ கல்யாணராம பாகவதர் குழுவினர் பஜனை. மிஸ் பண்ண முடியுமா என்ன? இன்னி பஜனையோட முக்கியமான நிகழ்வுகளை மட்டும்தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். கல்யாணராம பாகவதரோட 19வது அஷ்டபதி, பிருகாபாலு பாகவதரோட சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா, வெங்கடஹரி கோவிந்தன் அப்படிங்கிற சின்ன பையனோட அபிநயம், இப்படி ஒன்னொன்னும் அதி அற்புதமான நிகழ்வுகள். கடைசி வரைக்கும் தவறாம பாருங்கோ. சுவாமியோட அட்டபதி எழுதின்னு வரத்த கீத கோவிந்த காவியத்துல 19வது அட்டபதியில சதா சர்வகாலம் பகவானையே நினைச்சு ராத உருகிறார், ராதையை நினைச்சு கிருஷ்ணன் உருகிறார். சினத்தினால் பெருமூச்சேரி சிவந்திட்ட வதனம் மாறி இகேஎஸ் பாகவதர் பாடுவார். இது ராதையினுடைய முகம் மாறி போச்சா இப்போ. சினத்தினால் பெருமூச்சேரி சிவந்திட்ட வதனம் மாறி மனத்தினில் நாணம் மூள மயங்கிய ராதை தன்பால் வதசியதி கில்ஜிதபி கந்தருச்சி கௌமுதி வதசியதி கில்ஜிதபி கந்தருச்சி கௌமுதி அரதுதரதி மிரௌ அதிகாரௌ அரதுதரதி மிரௌ அதிகாரௌ சந்திரமா चंद्रमा रोचयतु
चारुशीले चारुशीले सुंदर मुखारविंदलालिकी இப்போ டின்னர் பிரேக். சீக்கிரம் சாப்பிட்டுட்டு 8:30 மணிக்கு திரும்பி வரணும். ராத்திரி 12 மணி வரைக்கும் இன்றைக்கி பஜனை, திவ்யநாமம் எல்லாம் இருக்கும். இதோ இந்த வீட்டில் தான் எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கு. கும்பகோணத்தை சேர்ந்த கேஎஸ்ஆர் கேட்ரிங் அப்படிங்கிறவங்க தான் சமையல். ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி கல்யாணத்துக்கு மொதல் நாளுங்கிறதுனால போலி ஆமவடியோட சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா ஒரு புடி பிடிச்சோம். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் திண்ணையில் உட்காந்துட்டு அரட்டை, போகிற வழியிலலாம் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு, கொஞ்சம் வம்பும், கொஞ்சம் என்ன நிறையா வம்பும் உண்டு. அப்போ தானே சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? நாளைக்கு சமையல் மெனு என்னவெல்லாம் இருக்கும், எல்லாரும் என்ன புடவை கட்டிக்கலாம் அப்படின்லாம் சுவாரஸ்யமான டாபிக்ஸ் நிறைய பேசிகிட்டே கோவிலை பார்க்க போனோம். இதோ பாகவதர் இனி நான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கோ. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். गोपाल विलासिनी वलय सत्रत्नादि मुक्ताकृति श्री राधापति पाद पद्म भजन கிளை ஒன்றில் ஊஞ்சல் பலாடி நின்ற ஜோலை கிளை ஊஞ்சல் போனாடுகின்ற ஜோலை கிளை ஒன்றில் ஊஞ்சல் பலாடி நின்ற ஜோலை கிளை ஊஞ்சல் போனாடுகின்ற ஜோலை கிளை ஊஞ்சல் பலாடி நின்ற
உரை தேத்தானோ சந்தன காட்டுக்குள்ளே வந்தனை கண்டு கொண்டேன் சுந்தரம் பாட்டு பாடி முருகா 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 ஆ நிம்மதியடைந்து உலகம் மறந்து நிம்மதியடைந்து உலகம் மறந்து ஆனந்தம் தான் அடைந்தே நிம்மதியடைந்து உலகம் மறந்து அடைந்து புராணமறிந்து சொல்ல இல்லை சபாபதி தெய்வ சமானமாகுமா கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இந்த நேரம் சிவச்சிதம்பரம் என்று உரைத்தால் போதுமே பரகதி புள்ள வேண்டுமா அரிய புலைய புராணம் அறிந்து சொல்ல வேண்டும் கோபால கிருஷ்ணன் பாடும் சபாபதிக்கு வேறு தெய்வ சமானமாகுமா கிருபாநிதி இவனை போல கிடைக்கும் உதரம் சிவச்சிதம்பரம் என்று குறைத்த போதுமே மரகதிக்கு வேறு புள்ளிய பண்ண வேண்டுமா அரிய புலையர் மூவன் பதமடைந்தாரில் புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம் கோபால கிருஷ்ணன் பாடும் சபாபதிக்கு வேறு தெய்வ சமானமாகுமா கிருபாநிதி இவனை போல கிடைக்கும் உதரம் சிவச்சிதம்பரம் என்று குறைத்த போதுமே மரகதிக்கு வேறு புள்ளிய பண்ண வேண்டுமா அரிய புலையர் மூவன் பதமடைந்தாரில் புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம் கோபால கிருஷ்ணன் பாடும் சபாபதிக்கு வேறு தெய்வ சமானமாகுமா கிருபாநிதி இவனை போல கிடைக்கும் உதரம் சிவச்சிதம்பரம் என்று குறைத்த போதுமே மரகதிக்கு வேறு புள்ளிய பண்ண வேண்டுமா அரிய புலையர் மூவன் பதமடைந்தாரில் புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம் கோபால கிருஷ்ணன் சபாபதிக்கு வேறு தெய்வ சமானமாகுமா கிருபாநிதி இவனை போல கிடைக்கும் உதரம் சிவச்சிதம்பரம் என்று குறைத்த போதுமே மரகதிக்கு வேறு புள்ளிய பண்ண வேண்டுமா அரிய புலையர் மூவன் பதமடைந்தாரில் புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம் கோபால கிருஷ்ணன் சபாபதிக்கு வேறு தெய்வ சமானமாகுமா கிருபாநிதி இவனை போல கிடைக்கும் உதரம் சிவச்சிதம்பரம் என்று குறைத்த போதுமே மரகதிக்கு வேறு புள்ளிய பண்ண வேண்டுமா அரிய புலையர் மூவன் பதமடைந்தாரில் புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம் கோபால கிருஷ்ணன் சபாபதிக்கு வேறு தெய்வ कृष्णा रामा गोविंदा हरे राम कृष्णा गोविंदा हरे कृष्ण केशव हरे राम कृष्ण गोविंदा कृष्णानंद मुकुंद मुरारी रमण माधव गोविंदा हरे भागवत गोविंदा कल्याण गोविंद गोविंद राधा रमण रमण राधा रमण राधा रमण राधा रमण राधा रमण இப்படியாக பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை காது குளிர கேட்டும் கூடவே சேர்ந்து பாடியும் இன்றைய பொழுது கழிந்தது. நாளை காலையில் 8 மணிக்கு கோவிலுக்கு வர வேண்டும். ராதா கல்யாண உற்சவம் ஆரம்பித்துவிடும். நாளை மருதாநல்லூர் ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் முன்னிலையில் நடைபெறவிருக்கும் ராதா கல்யாண உற்சவத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.